கர்த்தர் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதிக்க முடிவு செய்த போது, when God has already decided to bless you, no system can block you, no season can delay you, no person can reverse it, nor no curse can stop you. அதாவது எந்த ஒரு நபரும் சரி, எந்த ஒரு காலகட்டமும் சரி, எந்த ஒரு சாபமும் சரி, கர்த்தரும் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு செய்ததை யாருமே தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்னைக்குங்க நிறைய நேரத்தில் சில புயல்களை கடந்த போது, when we walk through waters or seas or storms or when we climb mountains, தயவு செய்து இந்த மலையோ இந்த புயலோ இந்த நபரோ எனக்கு தடையா இருக்க போறாங்க, அதனால ஒருவேளை இது நடக்காம போயிடுமா, இது நிறைவேறாம போயிடுமா நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை முடிவு செஞ்சிட்டாருன்னு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் முடிவு செஞ்சிட்டாரு. அதோட ரொம்ப முக்கியமா, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் முடிவு செய்ததை யாரும் தடுக்க முடியாது. ஸோ when you're walking on mountains or when you walk through storms, don't be looking for approval. அதாவது இது நிறைவேறுமா நிறைவேறல, remember it's already been approved. Hence whatever is going to happen in our life through God is unstoppable. கர்த்தர் ஏற்கனவே முடிவு செய்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க யோசிப்பது மட்டும் இல்லாம, you also will have to think who would have probably given these blessings. இந்த ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகளை யார் கொடுத்துருப்பானோ நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தங்களுக்காக தனியாக வாசமா இருக்கிற ஜனங்களா இருப்பார்கள், மற்ற ஜனங்களிடத்திலிருந்து எண்ணப்படாத ஜனமா இருப்பார்கள். they will be set apart, there will be innumerable. அது மட்டும் இல்லை, இதோ இந்த ஜனங்கள் பெண் சிங்கம் போல எழுந்து ஆண் சிங்கம் போல தங்கள் எழுப்பி இரையை கொண்டு திருப்தி அடையாமல் அமைதியாக இருக்க மாட்டார்கள். they will be like the lioness, they will be like the majestic lion, they will feast on the prey and they will drink blood of the slaughter. இன்னொரு ஆசீர்வாதத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்குது, இஸ்ரவேலே உன் குடிகள் எவ்வளவு இன்பமா இருக்குது, அவைகள் நதிகளுக்கு தோட்டம் போல கர்த்தர் நாட்ட அப்படிகள் மரங்கள் அல்லவோ. அதுவும் பாருங்களேன், blessings and blessings. How beautiful are your tents, O Jacob, how lovely are your homes, Israel. Waters will flow from their buckets, their descendants will have abundant water. Their king will be greater than Agag and their kingdom will be exalted. அதாவது ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதமா இந்த வசனங்கள் சொல்லுது. இன்னும் பெரிய லிஸ்ட் போகுது. ஆனா இதை சொன்னது பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் மோசஸ், இட் வாஸ் நாட் ஏப்ராம், இட் வாஸ் நாட் எனி ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். நீங்கள் பார்க்குற ஏசாயாவோ ஜெரேமியாவோ தானியேலோ எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவருடைய சர்வன்ட்ஸும் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் சொன்ன பிளெஸிங்ஸ் கிடையாது. ஒரு இஸ்ரேல் இது யாருன்னா, குறி சொல்லுகிறவன், ஒரு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா விச் கிராஃப்ட் செய்கிறவன், ஒரு மெஜிஷியனு இல்லை ஒரு விச் டாக்டர், அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆனால் அவர்கள் மேலாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். சம்டைம்ஸ் we think that our blessings come only out of blessed people and ministers of God. ஆனால் ஒரு குறி சொல்றவன், ஒரு சூனியம் வைக்கிறவன், ஒரு சபிக்கிறவன், அவன் வாயின் மூலியமாக வந்த வார்த்தைகள். நீங்க என்னாகமம் 22வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் மோவாபின் இடத்துல அவங்க they have camped in the place of Moab. அப்போ அந்த மோவாப் இடத்துல கேம்ப் ஆயிருக்கும் போது அங்க இருக்கிற ராஜா பாலாக் என்கிற ராஜா பயந்து, the king Balak is scared about them and he calls on to Balaam. பாலாமை அழைத்து இவர்களுக்கு விரோதமா நீ என்ன பண்ண, இவர்களை சபிக்கணும், இவர்களுக்கு பில்லி சூனியம் சொல்லணும்னு சொல்லிட்டு பாலாம லிட்டரலாக காசு கொடுத்து ஹையர் பண்றாரு. உனக்கு என்ன வேணுமோ, என் ராஜ்யத்தில் இருக்கிற கோல்டெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் நீ என்ன பண்ணுறான், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்படுவார்கள், நீ ஆசீர்வதிக்க ஆசீர்வாத. ஸோ whoever you bless they will be blessed, whoever you curse they will be cursed, so come and curse these people அப்படின்ட்டு ஒரு சூனியக்காரனை, ஒரு சாபம் விடுகிறவனை ஹையர் பண்ணுறார் ராஜா. ஆனால் இந்த எண்ட், அந்த சாபக்காரன் நம்ம சாப விடணும்னு நினைச்சாலும் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இஸ்ரவேலருக்கு மேலாக, எதிராக இல்லை, மேலாக ஆசீர்வாதமாக வருது. Because God has already decided that Israel will be blessed and nobody can reverse it. The fear of your future is already in the enemy's heart. உன் எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, உன் சத்ருவின் இருதயத்தில் ஏற்கனவே தங்கியிருக்குது. அதாவது சத்ரு உன் நிகழ்காலத்தை குறித்து கூட பயப்பட மாட்டான். சத்ரு உன்னை எதிர்த்து வருவதற்கான காரணமே அவன் உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறான். The enemy is constantly attacking you or your family or your children because he's not even concerned about the present or the past. He is concerned, his greatest fear is about your future. இன்னைக்குங்க நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. நம்மளே என்ன நினச்சிக்கிறோம், நம்ம நிகழ்காலத்தை பார்த்து நம்ம எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால்
சத்ருவானவனுக்கும் எதிரிகளுக்கும் தெரியும் நம்ம நிகழ்காலம் இப்படி இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் வேற மாதிரி இருக்க போது அதை குறித்து அவங்க பயப்படுறாங்க. பாருங்களேன், மோவாபு ராஜா இப்படியாக சொல்றார், மோவாபர் இஸ்ரவேலரை பார்த்தபோது அவர்கள் அதிகமானவர்கள் என்பதை கண்டார்கள். 22:3. அதனால் மோவாபருக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. 22:5-6 வாசித்தீங்கன்னா, இதோ எகிப்திலிருந்து ஒரு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பூமியின் முகத்தை மூடுகிறார்கள், அவர்கள் என்னை எதிர்த்து வாசமாக இருக்கிறார்கள். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா, they cover the face of the earth and they are threatening me. அதாவது இந்த ராஜாவை பயமுறுத்துறாங்க. இத்தனைக்கும் யோசிச்சு பாருங்க, இவனுங்க சைலண்டாக அங்கே கேம்ப் பண்ணிக்கிறானுங்க. இவனுங்க ராஜாவை கூப்பிட்டு, நான் உனக்கு எதிராக ஐம் கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் யூ, உனக்கு போரிட போகிறேன், உன் எதிராக இதை பண்ண போகிறேன், இல்லைங்க உங்கள் ஊர் பக்கமாக நான் போக போகிறேன்னு ஒரு ரிக்வஸ்ட் கூட சொல்ல. they have not even opened the mouth, but the king feels threatened. ஏன்னா எதிர்காலத்தில் இவனுங்க கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சான்னு பார்த்துட்டா, அதனால இவருக்கு ஒரு பயம். எப்பா இப்போ சைலண்டாக இருக்கானுங்க, ஆனால் வரப்போகிற நாட்களில் இவனுங்க என்ன செய்வாங்க. இட் காஸ்ட் அ பேனிக். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, the enemy fears your future. That's why your enemy attacks your present. இன்னைக்கு உனக்கு தற்காலிகமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், சோதனைகளும், வேதனைகளும், போராட்டங்களும் இஸ் பிகாஸ் the enemy does not fear your present. The enemy fears your future. எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு என்ன இவன் பாருங்களேன், இவனுங்க ஒன்றுமே செய்யலை, ஆனால் ராஜா பயப்படுகிறார். ஏன்னா ராஜாக்கு நல்லா தெரியும், வர நாட்களில் கர்த்தர் இவர்களை கொண்டு என்ன செய்வார்னு ராஜாக்கு தெரியுது, ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தெரியல. இன்றைக்கி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். if there is a lion in a forest and the lion is just sleeping under a tree. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிங்கம் தூங்கி நிற்குது. இல்லை அந்த சிங்கம் சும்மா படுத்துருந்தா கூட சுற்றி இருக்கிற மிருகங்கள்லாம் பயந்து பயந்தே அந்த பக்கம் போகாது. ஏன்னா சிங்கம் கர்ஜித்து தான். the lion doesn't have to roar to show its presence. சிங்கம் கர்ஜித்து தான் நான் இங்கே இருக்கிறேன்னு காட்டவே காட்டாது. சிங்கம் அங்கே இருந்தாலே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஐயா இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, the lion of Judah is here with us. the lion doesn't need to know. ஆனால் தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதை பார்க்கிறவர்கள் எல்லாமே நம்மை குறித்து பயமாக இருப்பாங்க. இன்னைக்கு there are certain people who are afraid of us is because of the presence of the lion of Judah in our life. அதனால தான் அவன் தற்காலிகத்தை குறித்து இல்லை, எதிர்காலத்தில் இவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார். இன்னைக்கு why is there a sickness in your life? Why is the devil attacking you or your family? Because the devil is scared. ஏன்னா வரப்போகிற நாட்களில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். That is why the enemy has a fear. இன்னைக்குங்க even as we come and begin this church in Hyderabad, இன்னைக்கு ஹைதராபாத் சர்ச்சை லான்ச் பண்ணுறோம். ஓகே, I know for sure the enemy is feared because எப்படி மோவாபில் இஸ்ரவேலர்கள் வந்து கேம்ப் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஹைதராபாத்தில் ராக் இட்டர்னல் சர்ச் வந்து we have camped here because we know for sure இந்த இடத்த கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார், இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்களை நம்மளுக்கு கொடுப்பார், இந்த இடத்துல we will spread and we will multiply. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? So I want to tell you, the attack on you and the challenge in your life is because the enemy fears you. ரெண்டாவது காரியம், God reverses every word before they can reach you. உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையை வந்து சேர்வதற்கு முன்னாடி கர்த்தர் அதை மாற செய்கிறார், ரிவர்ஸ் பண்ணுகிறார். சில நேரத்தில் நம்ம இன்னொருத்தர் வாயை திறந்து நமக்கு அகெயின்ஸ்டாக என்ன வேணால் பேசலாம், ஆனால் அந்த வார்த்தை நம்மக்கிட்ட வருத்துமாடியே அது ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா பாலாம் வந்து அநேக இடங்களில் இவனை சபிக்கும்படியாக கொண்டு போகிறார். யார் 3 இடங்களில் சபிக்கும்படியாக கொண்டு போகிறார். ராஜா கொண்டு போய் ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஆல்டர் கட்டுறாள், இங்கே சபி முடியல. 2 இடத்துல போய் கட்டுறார், இங்கே ஆல்டர் கட்டி இங்கே சபி முடியல. 3rd time he takes him on another mountain and asks him to curse, but Balaam says 23:8 வாசிங்களேன், 23:8 வாசிச்சிங்கன்னா 8வது வசனம் சொல்கிறான், கர்த்தர் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிக்க முடியும், கர்த்தர் தண்டிக்காதவர்களை நான் எப்படி தண்டிக்க முடியும். 20வது வசனம், இதோ நான் ஆசீர்வதிக்கவே சொல்லப்பட்டேன், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதனை நானும் மாற்ற முடியாது. How can I curse those whom God has not cursed? How can I condemn those who the Lord has not condemned? Listen, I have received a command to bless. God has blessed and I cannot reverse. இங்கே பாலாமு ஒரு பெரிய மலை மேலே நின்று ஃபுல்லாக ராஜாக்கிறார், அவங்கள கர்ஸ் பண்ணுன்றாங்க. பாலாக்கு இஸ் தேர், பாலாம் இஸ் தேர். வாயை திறந்து கர்ஸ் பண்ணணும்னு பார்த்தாலே வாயிலேருந்து ஆசீர்வாதம் தான் வருது. அதாவது பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, the Lord does not block the enemy's words, he reprograms them. எனிமி வாயிலேருந்து வார்த்தை வரும், அது இப்படியாக வரும்.
யூ வில் ஃபால் அப்படின்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரும். ஆனால் பிஃபோர் இட் ரீச்சஸ் அஸ் யூ வில் ஃப்ளரிஷ் அப்படின்னு அதை கத்தர் மாற்றுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ அதனால டுடே டோன்ட் பி வரிட் அபவுட் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்போக்கன் அகேன்ஸ்ட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நடா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை சபிச்சிட்டாங்க. அவங்க வாய் கருநாக்கு, அவங்க நாக்கு கருநாக்கு, அவங்க நாக்கில் மச்சம் இருக்குது, பச்சை குத்தி வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்னா பழிச்சிடும். உன் நாக்கு கருநாக்கு, வாய் எந்த நாக்கு வேணா பேசட்டுமே. அதாவது the king was so confident about the tongue of Balaam. Balak was so confident about the tongue of Balaam. அவனா சொல்றான், எப்பா நீ சபிச்சா அவன் சபிப்பா. ஆனா இன்னைக்கு பாலாம் சொல்றான், நான் வாயை திறந்து சபிக்கிறேன், ஆனா முடியல, ஏன்னா ஆசீர்வாதமா வருது. So today I want to tell you guys, you need to understand, no matter how much people or the world or the devil tries to speak against you. இன்னைக்கு இங்கே நம்ம பாஸ்ட்டை குறித்து பேசினே இருக்கலாம், நம்ம கரண்ட்டை குறித்து பேசினே இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, வாட் எவர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் த மவுத், இட் வில் ஆல் பி ரீப்ரோக்ராம்ட் பிஃபோர் இட் ரீச்சஸ் அஸ். நம்ம ரீச் ஆகுது முன்னாடி இட் வில் ஆல் பி ரீப்ரோக்ராம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நிறைய வார்லாம் பார்க்குறோம்ல. இப்போ பாகிஸ்தான் இந்தியா வார், இல்லை யுக்ரைன் ரஷ்யா வார், இல்லை இந்த இஸ்ரேல் ஹமாஸ், இந்த வாரெல்லாம் போயிட்டுருக்குல்ல, இஸ்ரேலும் பாகிஸ்தான். அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் அ மிசைல் இஸ் எய்ம்ட் அகேன்ஸ்ட் அ கண்ட்ரி. ஒரு மிசைல் வரும்போதே, மிசைல் வர்றதுக்குள்ள அந்த கண்ட்ரியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, அதை அப்படியே டெட்டனேட் பண்ணிது ஏர்லேயே. இங்கே சேரத்துக்கு முன்னாடி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் என்ன பண்ணுது, அங்கே மேலே இருக்க மிசைல் அப்படியே டெட்டனேட் பண்ணி அது ஒன்று எங்கேயாவது வேற எங்கேயாவது ரீடைரக்ட் பண்ணி, இல்லை மேலே அது காலி, அது ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். ஐயா, கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மை உண்டு பண்ணின கர்த்தர் எத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்காரு. நோ மிசைல் aimed at us will come and reach us. It will all be destroyed in mid air. நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமோ அது வாய்க்காம போகும், அது எழும்பும். It can be formed but it will not succeed. The Lord will nullify it. அதனால இன்னைக்கு stop living afraid of whatever's been spoken behind you. சில நேரத்தில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கேரி பண்ண சொல்லுவாங்கள்ல, இதை பேசினாங்க, அதை பேசினாங்க, ஆஃபீஸில் உனக்கு எதிராக இது நடக்குது, திஸ் இஸ் அகேன்ஸ்ட் யூ, தட்ஸ் அகேன்ஸ்ட் யூ. ஸோ ஸ்டாப் பீங் worried about everything which is spoken behind. Every time when people say you won't make it, God will turn it into you will multiply. உன்னால் முடியாதுன்னும் போது God will turn it into multiply. இன்னைக்கு even as we start this church in Hyderabad, a lot of people say, ஒன்று நீங்கள் தமிழ் பாஸ்டர், யூ ஸ்டார்ட் அ சர்ச் இன் ஆந்திர டெரிட்டரி, யூ சென்ட் அ மலையாளி பாஸ்டர் டு டேக் கேர் ஆஃப் இட். இதில் வேற சில சொல்லுவாங்க, நீங்கள் வாரம் வருவீங்களா, இல்லை அவர் வருவாரா, இப்படி வந்தால் தான் நடக்கும். There are certain things which happen in Hyderabad, இது நடக்கும். A lot of people talk about all the negatives. A lot of people can also say how this church may not flourish. But then I want to tell you, no matter what they say, my God is going to reprogram it. The first pioneer பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு சபை இப்படி ஒரு பிரேக் த்ரூ நடக்கும், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இது ஒரு விளக்கா இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த சபையை கொண்டு சேர்ப்பார். And I want to tell you, the Lord is going to do the same thing to everybody who's watching and believing this sermon. If God says you are blessed, if He puts a seal that you are blessed on your document, nobody can edit the document. சொல்லுங்க, these curse words will not reach me. இந்த வார்த்தைகள் என்னை ஒன்றும் செய்யப்படாது. ஐயா, இன்னைக்கு நிறைய மனுஷங்க பேசுகிற வார்த்தையினால் தான் நம்ம உடைக்கப்படுகிறோம். We are broken because of people's word. We are crushed because of people's word. We lose all our hope because of people's. But I want to tell you, God's reversing every word that's coming towards you. மூணாவது, God has set you apart. God has set you to rise. And God has set you to multiply. You are set apart, you will be rising and you will be multiplying. கர்த்தர் உன்னை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர செய்வார். கர்த்தர் உன்னை பெருக செய்வார். ஏன்னா 3 இடங்கள்ல இவன் போய் என்ன பண்றான், இவர்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு 3 இடங்களுக்கு போறான், 3 மலைகளில். இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் நான் 3 மலைகள் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக அவன் வாயிலிருந்து சொல்லப்படுகிற கர்ஸ் மாதிரி வருது. ஆனால் அவன் வாயை திறக்கும் போது வருகிற பிளெஸிங்ஸ், என்ன பிளெஸிங்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்களேன். 23ல் 9, 23ல் 24, 24ல் 5 and 7. If you read all these verses, it talks about being set apart. கர்த்தர் எப்படி இஸ்ரவேலர்களை வேறுபடுத்தியிருக்கிறார். நெக்ஸ்ட், இவர்கள் எப்படி எழும்புவார்கள், they will rise up like the lion and the lioness. Third, it also says how they will multiply. All of this comes from the mouth of a person who curses. 23:9 வசனம் சொல்லுது, you are set apart. நீ மற்றவர்களை போல அல்ல. Not because of the land, but because of the grace. கர்த்தர் உன் மேலே வைத்திருக்கிற அழைப்பும் கிருபை, நீ மற்றவர்களுக்கு போல. செகண்ட், நீ படுத்துட்டே இருக்க மாட்ட. You will rise up like the lioness and the lion. அதாவது நீ எழும்புவ, கர்ஜிப்ப.
You will be fearless. You will be focused. And you will be fierce in faith. மூணாவது, their future would flourish. அதாவது you meant to stand out, you will blossom like the gardens, rivers. இந்த வசனங்கள் கூட நான் அதிகமாக போகல, நான் போய் படிச்சிங்கன்னா it talks about abundance, surplus, inheritance, unstoppable growth. இது என்னமே பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ ஆசீர்வாதங்களும் அதை நான் பார்க்க போக எனக்கு என்ன அது ரொம்ப அதை வாசிக்க பிடிச்சதுன்னா, எனக்கு மோசே சொன்னதை விட ஆபிரகாம் சொன்னது, more than the words which came out of the mouth of Abraham and Moses and David and Solomon, more than reading Proverbs, more than reading, the book of Psalms and all this. These blessings are special because it comes out of the mouth of a person who curses. Cursing specialistலேருந்து வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள். இன்னைக்கு I want to tell you, நம்ம சாட்சியை குறித்து நம்ம வாய் பேசுவதை விட நம் சாட்சியை குறித்து மற்றவர்கள் வாய் பேச வேண்டும். I want to tell you, people who are looking at you, their mouths will talk about your testimony. பாருங்க, you need to understand the value of gold. இப்போ இது கோல்டு ரிங்கு, கல்யாண ரிங்கு. See, no matter about 23 years, 23 வருஷம்லாம் இந்த கோல்டு வேல்யூ குறையவே இல்லை. ஆஸ் த டேஸ் இன்க்ரீஸ், அப்போ வாங்கினதோட இப்போ 10 மடங்கா 20 மடங்கா தெரில, ஜாஸ்தி தான் இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ். அப்போ வாங்கும்போது பல இருந்துச்சு. இப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது. கோல்டு கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் த வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட். I want to tell you, dear children of God, just because years have passed and days have gone, உன் வாழ்க்கையில் வருஷங்கள் போய்விட்டு, நாட்கள் கடந்து போய் விட்டதுனால கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மதிப்பு உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் அது மல்டிப்ளை ஆகி உயர்ந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The value is increasing. I want to tell you, the best days are yet to come. உன் வாழ்க்கையில் இன்னும் நீ பார்க்காத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இன்னும், no matter how many losses or failures you've seen in life, how many times you've fallen down, no matter how many challenges you've seen. இன்னைக்கு Rock Eternal Church coming to Hyderabad, we are not here to fit into Hyderabad. We are here to redefine it. We are here to redefine every blessing. We are planted by the rivers, we are not planted by the deserts. இன்னைக்கு through this church, I truly believe that Hyderabad will become fruitful. Our tents will multiply into campuses, into gardens, into nations. அதனால இன்னைக்கு I want to tell you, dear children of God, being a believer, stop apologizing for being different. சில நேரத்தில் பாஸ்டர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்தா மற்ற பாஸ்டர் மாதிரி இல்லை, நீங்கள் சர்ச் அப்படி நடத்தல. பாஸ், we are set apart, we are not set aside. நம்ம தள்ளி வைக்கப்படவில்லை, கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். You need to understand, as a believer of Rock Eternal Church, if you are a believer of God, you need to understand that God has set apart and not set us aside. So அதனால் when you are set apart by heaven, no earth can shut you down. எந்த பூமியும் உங்களை நிறுத்தவே முடியாது. You can't curse what God has blessed and you can't stop what God has started. God's decision is final and no man can reverse it. கர்த்தர் எடுத்த முடிவு அது இறுதி, அது ஃபைனல். எந்த மனுஷனாலும் கர்த்தரின் முடிவை மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எடுத்த முடிவை நம்மை குறித்தும், நம்ம பிள்ளைகளை குறித்தும், நம்ம அழைப்பை குறித்தும், சபையை குறித்தும், ஊழியத்தை குறித்தும், இட்ஸ் ஃபைனல். No man can reverse it. Now, why am I going through this chapter in detail? And I'm saying that this chapter is very, very important. இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த கர்த்தரை குறித்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தேவ மனுஷன் சொல்ல. புரிஞ்சா? தேவனை பின்பற்றுகிறான், a man who follows God, a minister of God, a prophet of God, a pastor or an evangelist, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா ஓகே, இவங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், அதனால விசுவாசத்தில் இதை குறித்து பேசுவது சரி. ஆனா these words are spoken by a man who is called to curse the people of God, who is called to work against God. கர்த்தருக்கு எதிராக செயல்பட, கர்த்தருக்கு எதிரான, கர்த்தரின் பிள்ளைகளுக்கு எதிராக சூனியம் வைக்க அழைக்கப்பட்டவன் கர்த்தரை பரிச்சு இவ்வளவு பேர் சொல்றான். அப்ப நம்பி தானே ஆகணும். நம்ம எதிரி இவ்வளவு பேசுறாங்க, அவனா சொல்றான் பாருங்க, அப்பா உன் ஆண்டவர் எடுத்தது ஃபைனல், உங்க ஆண்டவர் முடிவு பண்ணது ஃபைனல், வாட் யுவர் காட் இஸ் ஸ்போக்கன் இஸ் ஃபைனல். எந்த ஒரு மனுஷன் ஐயா நான் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட், நான் பவர்ஃபுல்லான ஆளு, நான் பார்க்காத பேய் கட்டாது, நான் ஓட்டாத பிசாசு கிடையாது, ஐ எம் த மோஸ்ட் பவர்ஃபுல் காய், ஐ எம் த ஸ்பெஷலிஸ்ட், நான் சொல்றது விச்சு. ஆனா நான் சொல்றேன், நோ மேன் கேன் ரிவர்ஸ் இட். ஐ ஆல்சோ டோன்ட் ஹேவ் த பவர்.
என்னாகுமோ 23:19-20 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷன் அல்லர், ஆகையால் அவர் பொய்யுரையாரு, அவர் மணிபுத்திரர் அல்லர், ஆகையால் அவர் மனம் மாற மாட்டாரு, அவர் சொல்லியும் அதை செய்யாமல் இருப்பாரா, அவர் கூறி அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா, இதோ நான் ஆசீர்வதிக்க சொல்லப்பட்டேன், அவர் ஆசீர்வதித்தார், அதனை நான் மாற்ற முடியாது. சூனியம் வைக்கிறவன் சொல்றான், God is not a man, so he does not lie. He is not a human, so he does not change. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சாத்தான் ஓதுற மாதிரி தான் வாயிலிருந்து. Has he ever spoken and failed to act? Has he ever promised and not carried it through? Listen, I have been commanded to bless. God has blessed. I cannot reverse. This is like a thunderclap in Balaam's prophecy. கடைசியாக வந்து முடிக்கிறான். நீ திரும்ப திரும்ப he saying, Balak பார்த்து சொல்றார், King Balak, no matter how many, you brought me to the third mountain. Our mind wise சொல்லுது, even if you take me to 100 more mountains, because I have to say this to make you stop. உன்னை நிறுத்தணும்னா ஏதாவது சொல்லி ஆகணும். நீ இன்னும் 100 மலைக்கு என்ன கூட்டின்னு போனாலும் என்னன்னா கர்த்தர் சொன்னதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாதுரா, என்னால் மாற்றி சொல்ல முடியாதுரா, அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டாரா, அவர் சொன்னா செஞ்சுட்டாருன்னு அர்த்தம்டா. ஸோ டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் அண்ட் மை டைம். We are becoming tired of cursing God's people. I want to tell you, the devil is becoming tired of coming against you, bringing all these sicknesses against you, bringing all these issues against your children. The devil is getting tired of all these channels because he knows for sure. He keeps trying, but he knows for sure no man can reverse it. He does not lie. God's word is reality. In fact, God's word is God. He does not change his mind. நல்ல ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் அவர் மனசை மாற்ற மாட்டார். His covenant is not conditional based on your consistency. நான் திருப்பி சொல்றேன். The promise that God has made with us, the covenant He's made with us, it's not conditional based on our consistency. நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்கிறேன், என் கன்சிஸ்டன்சி இன்னைக்கு டெய்லி, இன்னைக்கு 1 hour ஜோம் பண்ண, நாளைக்கு 1/2 hour ஜோம் பண்ணா, 3ஆவது நாள் ஜோம் பண்ண போனா கர்த்தர் அவர் உடன்படிக்கையை மாற்றுகிற தேவன்ல. His covenant is based on His character, which means it's consistent. It's not based on our consistency. அவர் சொல்றதை செய்கிறது. When He speaks, He acts. When He promises, He performs. So the professional prophet for cursing has admitted defeat. பாலாம் நான் சொல்றாரு, எப்பா சாமி என்னை ஆளை விடுறா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எவ்வளோதான். அதாவது ராஜா சொல்றாரு, யூ கம் இன் டு மை பேலஸ், அந்த கிங் சொல்றதான், யூ கம் இன் டு மை பேலஸ், ஐ கேன் கிவ் யூ ஆல் த கோல்டு. நீ எவ்வளோ வேணா தங்கத்தை கொடு. ஃபைனலாக அவன் சொல்றான், நீ எவ்வளோ வேணா தங்கத்தை கொடு, ஆனால் என்னால் செய்ய முடியாது. Because you are children of God. God's decided. அதனால இன்னைக்கு stop worrying who's left you. Stop worrying what they've said. Stop worrying on how long it's taking. God's decision in your life is made. Yes is a yes. There's no no. அதனால இன்னைக்கு யார் என்னை விட்டு போனா, ஏன் இவ்வளோ தாமதமாகுது, எனக்கு எதிராக நடக்குது, கர்த்தர் சொன்ன எஸ் தாங்க, இது மாற வாய்ப்பே கிடையாது. அதனால today the Rock Eternal Church establishment in Hyderabad is not a gamble. It's a guarantee. ராக் எட்டர்னல் சபை இங்கே கர்த்தர் ஸ்தாபிக்கிறார்னா ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். We are not here to gamble. It's a guarantee of this city being blessed by the church, that this city will be a light to the church. அதனால தான் கர்த்தர் வந்து it is a promise. The growth of this ministry is not a chance. The growth of this ministry is a covenant. So அதனால people might criticize us, people might compete with us, people might copy us, but they cannot cancel what God is going to do through us. Amen. நான் திருப்பி சொல்றேன், they might compete, they might copy, they might criticize, but nobody has the power to cancel what God has done in our life. Hallelujah. So அதனால இன்னைக்கு man can debate it, demons can delay it, but no man can delete what God's about to do in your life. My last point for today. We don't even know what we've been saved from. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், எதிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கோன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ உபாகமம் 23:5 வாசிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமின் சொற்களை கேளவில்லை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க செய்த, ஏனெனில் அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த இது டியூட்ரானமி 23:5 ரொம்ப முக்கியமான வசனம். இது நடக்கிறது நம்பர்ஸ் 22, 23, 24. ஆனால் டியூட்ரானமி 23ல மோசஸ் அதை ரிகலெக்ட் பண்றார். என்ன சொல்றார் பாருங்க, the Lord your God refused to listen to Balaam. பாலாம் வந்து அங்க கர்த்தருக்கு எதிராக சொல்றான், கர்த்தர்கிட்ட சொல்றான் இவங்களை சபிக்கலாம். He refused to listen. He turned the intended curse into a blessing because the Lord your God loves you. இங்க பாருங்களேன்,
உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமின் சொற்களை கேளவில்லை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க செய்த, ஏனெனில் அவர் உன்னை நேசிக்கிறார். இல்ல இந்த மோசே இதெல்லாம் சொல்லும் போது, மோசேக்கே இதை யாரோ சொல்லி தான் மோசேக்கு இந்த மேட்டர்லாம் தெரியும். The beauty of the story is, nor did Israel nor Moses knew all of this was happening. மோப்ல இவங்க கேம்ப் பண்ணி டெய்லி போய் மன்னாவை காலில் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க, பேசுறாங்க, வாழ்க்கையை நடந்துட்டு இருக்காங்க. தேர் அட் பீஸ் இன் மோப் while 3 மலைகளை இவங்களுக்கு எதிராக சூனியம் வச்சுக்கிறாங்க. The point I told you was, we don't even know what we are being saved from. கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்துகிறார் நம்மளுக்கு தெரியவே இல்லை. The people were probably worshipping, eating manna and dancing while God was handling their meetings on the mountains. நான் இது எழுதியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எழுதினேன். I want to tell you also this. The greatest miracles in your life is the ones you never saw. The battles you never fought, because God fought them behind your back. அதாவது நம்ம வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் எது தெரியுமா? நம்ம பார்க்காத அற்புதங்கள், நம்ம செய்யாத போர்கள். ஏன்னா இந்த அற்புதத்தை எல்லாம் கர்த்தர் என் பின்னாடி செஞ்சிருக்கிறாரு. இந்த அற்புதத்தெல்லாம், இந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் என் பின்னாடி அவர் சண்டை போட்டிருக்கார். We only see the few miracles which we see, and that too the few problems which we encounter. See, every problem as a miracle. ஸோ நம்ம அனுபவித்த ப்ராப்ளமுக்கான மிரக்கலை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் கர்த்தர் எத்தனையோ ப்ராப்ளத்தையும் எத்தனையோ அற்புதத்தையும் நமக்கு தெரியாமே கர்த்தர் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கார். ஐ வாண்ட் டு டெல் யூ, தோஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் மிரக்கல்ஸ். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மோசே இதை குறித்து எழுதும் போது, ரொம்ப நாள் போச்சு மோசே எழுதுறாரு இதை பற்றிலாம். மோசேக்கே யாரோ சொல்லி தான் தெரியும் இப்படி நடந்தது. மோசையும் ஆரோனுமே கர்த்தர் ஆல்டரில் இருந்துருப்பாங்க. when all of this, I want to tell you, இன்னைக்கு we only know the problems and the battles we handle. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எனக்கெல்லாம் வாழ்க்கையில் கோவிட் வரவே இல்லை, சரியா? everybody were affected with COVID. I never got COVID. That's what I think and believe. But what doctor says, pastor, இந்த 5 வருஷத்தில் உங்கள் ஒய்ஃபுக்கு கோவிட் வந்துச்சு, பிள்ளைகளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு கோவிட் வந்துட்டு போயிருக்கோம், உங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, I was handling funerals of all the other churches. மற்ற சர்ச்சில் இருந்த சாவுக்கெல்லாம் நான் போய் ஃபியூனரல் ஹேண்ட் பண்ணியிருந்தேன். வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே அவங்களோட பிள்ளைங்களோ ரிலேட்டிவ்ஸோ பெற்றவங்களை இறக்கும் போது அந்த ஃபியூனரல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். என்னன்னா நம்மளுக்கு கோவிட் வராதுன்ற தைரியத்தில். ப்ராபப்ளி கோவிட் வராமல் தடுத்துருக்கலாம், இல்லை கோவிட் வந்துட்டு கூட என் வீடு வரைக்கும் வந்துட்டுருக்கலாம், என் கோட்டை தொட்டுட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அதை தெரியாமே கர்த்தர் எனக்கு வராதபடி காத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் எனக்கு வரவே இல்லை. பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் கேம் ஆர் நாட். தட்ஸ் ஹவ் காட்ஸ் பீன் ப்ரொடெக்டிங் மீ. ஐ வாண்ட் டு டெல் யூங்க, இன்னைக்கு ஒரு சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் தே ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபயர் வால். இந்த ஃபயர் வால் என்னன்னா, நமக்கு தெரியாமையே எல்லா வைரஸ் அட்டாக்லேருந்தும் இந்த ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன்ஸ். நமக்கு தெரியாது எந்த ஸ்பேம் உள்ள வந்துச்சு, எவன் இந்த நேரத்தில் நைட்டு நம்ம தூங்கும் போது எந்த வைரஸ் நம்ம சிஸ்டம் அட்டாக் பண்ண பார்த்தது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சிஸ்டமில் வேலை செய்யும் போது ஓகே, நைட்டு தூங்கும் போது எந்த வைரஸ் அட்டாக் பண்ண பார்த்தது we don't know, but there's been a constant firewall which has been protecting my system, my programs, my product. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போய் அந்த ஃபயர் வாலில் ஒருவேளை ஒரு ஃபயர் வால் ரிப்போர்ட், ஆல் த ரிப்போர்ட் ஆஃப் த வைரஸஸ்ன்னு எடுத்து பார்த்தா தான் அது காட்டும். ஆயிரக்கணக்கான வைரஸ் வந்துட்டு போச்சு. நம்மளுக்கு அப்படியே அடடா, இதில் தான் உட்காந்து என் ஆன்லைன் பேங்கிங்லாம் பண்ணியிருந்தேன், இவ்வளோ வந்துட்டு போயிது எனக்கு தெரியவே தெரியாது. I want to tell you, probably I don't know whether God will do this when we go to heaven. காமிச்சார், எப்பா உனக்கு நீ டிபி கேன்சர் இவ்வளோ தான் நீ பார்த்த, எத்தனை கேன்சர் உனக்கு தெரியாமல் வந்துட்டு போச்சு தெரியுமா, உன் பாடிக்குள்ளே ஹீல் ஆச்சு தெரியுமா நீ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கால் ஃப்ராக்சரான ஆக்சிடென்ட் மட்டும் தான் உனக்கு தெரியும். எத்தனை உன்னை சாவடிக்க முடியாத சத்திரகிற எத்தனை லாரி பஸ்ஸெல்லாம் கொண்டு வந்தான், அதுலேருந்து நான் காப்பாந்துருமா. ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சா நம்ம ஆடி போயிடுவோம். நான் ஆண்டவரே இவ்வளோ பெரிய மிரக்கல், நான் சின்ன மிரக்கலுக்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், இங்கே பார்த்தா இவ்வளோ பண்ணிக்கிங்க. எஸ், that's what the Lord's been doing in your life, in my life, in everybody's life. We have been saved from so many things which we don't know about. இன்னைக்கு I want to tell you, you are only worried about the few battles you can see, but the heaven has already cancelled 1,000 battles which we don't see. Don't fear the known threats. The Lord has taken care of all the unknown threats. Stop losing your sleep over visible enemies.
start rejoicing over the invisible victories that God has given. நீ நான் சொல்றேனுங்க, some of our biggest testimonies will be probably revealed only in eternity. பரலோகம் போனால் தான் நம்மளோட பெரிய பெரிய சாட்சிகள்லாம் கத்த சொல்ல, ராஜா உனக்கு தெரிஞ்சு இந்த 5 சாட்சி தான், நீ பரலோகம் வந்தால் தான் தெரியும் உனக்கு 1000 சாட்சி அங்கே நடந்திருக்குது. God has trapped, God has blocked and He has reversed everything. அதனால் இன்னைக்கு as a church, I think we need to thank God for not what He's done in front of us, but everything that He's done and stopped behind us. And இன்னைக்கு Rock Eternal Church, there were conversations, there were powers, there were people. There are still people who speak against our ministry, but God will not even let those words land on our church or on our ministry. இன்னைக்கு as we open this church in Hyderabad on a Sunday, இன்னைக்கு probably there are a lot of unseen meetings which are happening in the mountains. சத்ரு பல பாலாமில் எதிர்க்கல கொண்டு வரலாம். Probably there are already plans and progression. But I want to tell you, every new city we enter is the proof of every unseen battle which we've already won. நம்ம என்டர் பண்ணுற ஒரு புது சிட்டியுமே is a guarantee of the battles which God has already won for us. அதனால் இன்னைக்கு I want to tell you, Deuteronomy 23:25 says, does not say it, God just stopped Balaam. கத்தர் பாலாமை நிறுத்தினான்னு மட்டும் சொல்ல, அவர் சொல்றது எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். நமக்கு நிறைய நல்லா தெரிஞ்ச வசனம் வந்து ஆதியாகமம் 50:20, சத்ருவானன் தீமைக்கு நினைச்செல்லாம் கத்தர் நன்மையாக மாற்றினார்னு. யோசேப்பு அவர் சகோதரர்களை மட்டும் தான் பேசுவார். ஆனால் இங்கே மோசேஸ் சொல்றார், பாலாம் என்கிற ஒரு மந்திரவாதி, ஒரு சாபம் விடுகிறவன் சொன்னதை எதுவும் கத்தர் கேளாமல் சாபத்தை எல்லாம் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஏன் தெரியுமா? Because God has already decided to bless us. He will change every curse into a curriculum. He will change every pain into a platform. And every attack will result in advancement. ஆனால் this morning I want to encourage you. கத்தர் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் முடிவு செய்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, யாரும் பிளாக் பண்ண முடியாது, யாரும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. And I want to tell you, the Lord is blessing every initiative. நம்ம போய் கேம்ப் பண்ணுற எல்லா மோபின் தேசங்களையும் கத்தர் நம்ம கொடுக்குறார். We are set apart to multiply. Your children is set apart to multiply. We are set apart to advance. And I want to tell you, that's what the Lord is doing through Rock Eternal Church today and every believer here. அதனால் இன்னைக்கு உன் அழைப்பையோ உன் ஊழியத்தையோ யாரும் தடுக்க முடியாது. You've been called to serve the Lord. You've been called to run for the Lord. You've been called to win battles for the Lord. அதனால் be assured that the enemy is fearing your future more than your present. இப்போ இருக்கிற நிலைமை பெருசுலாம் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. இதை காட்டிலும் பெரிய நிலைமை கத்தர் நம்மை கொண்டு போகிறார். And the enemy is concerned and worried about the future that God's got in your life. I want to bless you. நல்ல கைகளை உயர்த்தி. Can we just stand up in God's presence right now? Father, we just want to thank you. இந்த நாள் October 19th is a very important day for our church. Lord, even as we stand here for the entry of Rock Eternal Church into Hyderabad on a Sunday service, Lord, we know that great things are in store. Signs and wonders will happen, breakthroughs will happen, and Lord, this church will be a light to the city. This will not just be a mega church, Lord. பெரிய சபையா மாறது மட்டும் இல்ல, ஆத்துமாக்கள், Lord, will be big enough to celebrate, small enough to care. Lives will be built, leaders will be raised, more prophets, teachers, apostles and disciples will rise to plant more churches. அப்படியே கத்தர் ஊழியக்காரர்களை உருவாக்குற ஒரு சபையாக இந்த சபையை நீர் வைப்பீர் ராஜா. Father, I also want to bless everybody who's listening right now, everybody who's watching this sermon. அவங்க வாழ்க்கையில் கத்த ஆண்டவரே என்ன தடைகள் வந்தாலும் கத்த சொன்னது நிலை நிற்கின்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கட்டும் ராஜா. We will proceed, we will advance against every curse. Because the Lord has reversed everything. And what the Lord has purposed, no man can stop. எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless you.